குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் அஞ்சலி என்ற தோழியின் மேனேஜில் தான் அடுத்து உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. லவ் குரு அவன் கிட்ட போயிட்டு நான் ப்ரொபோஸ் பண்ணும்போதே அவன் சொன்னான், சி எனக்கு இந்த லவ் எவ்வளவு காலம் கண்டினியூ ஆகும்லாம் எனக்கு தெரியாது. லெட் அஸ் பி இன் an agreement. 4 years நம்ம இன்ஜினியரிங் படிக்க போறோம். இந்த 4 வருஷம் லவ் பண்ணுவோம். காலேஜ் முடியும் போது நாமளும் பிரிஞ்சிடலாம்னா யோசிக்காம எனக்கு வண்டி ஆட்டிட்டேன். அட்லீஸ்ட் இந்த 4 வருஷ காதல் அவனுடைய மனசை மாத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ காலேஜ் முடிஞ்சு 2 பேருமே போக போறோம், பிரிய போறோம் அப்படிங்கிற போது ஸ்டில் அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போற எண்ணத்துல தான் இருக்கானே தவிர இந்த 4 வருஷமா காதலிச்சது அவனுடைய மனதில் ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்தல. எப்படி அவனால இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது, என்னால மட்டும் ஏன் அப்படி இருக்க முடியலன்னு எனக்கு தெரியல. லவ்கரும் வலியா இருக்குது. ஒரு பக்கம் ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, இன்னொரு பக்கம் தெரிஞ்சு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி கடந்து வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் அஞ்சலிக்கு இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டேடியோட எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. அஞ்சலிக்கு வந்த காதல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அஞ்சலி போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணும்போது 4 வருஷம் நம்ம லவ் பண்ணுவோம், காலேஜ் முடியும் போது பிரிஞ்சிருவோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா. என்ன மாதிரியான ஒரு பார்வையில் இன்னைக்கு காதல பல பேர் அணுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் எல்லாமே சேர்ந்து வருது. நான் நேசிச்சவனை உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உயிரை விடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது காதல ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு பாக்குறதுலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசு முழுக்க அவ்வளவு வேதனை இருக்குது. பட் ஸ்டில் அஞ்சலி, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காதல் அது அட்லீஸ்ட் இந்த 4 years டிராமாலேயாவது ஒரு நிஜமான காதலா அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வுல நீங்க உண்மையா தான் இருந்திருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் அவரே சொல்லியிருந்தாலும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு 4 years அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா 4 வருஷம் உன் கூட நான் பழகிட்டேன், 4 வருஷம் உன் கூட காதலிக்கிற மாதிரி நான் நடிச்சிட்டேன், பாண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போற இந்த நபர் உங்களுக்கு வேணுமாங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா எப்படிப்பட்ட நபர் கூட வாழ்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. 4 வருஷம் நான் சொன்ன மாதிரி இவனை லவ் பண்ணிட்டேன், காலேஜ் முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியை நீங்க உங்களுக்கே கேட்டுக்கணும். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது. முடிவானா உங்களுடைய கையில அஞ்சலி. மற்றபடி இந்த காயத்திலிருந்து நீங்க சீக்கிரமா மீண்டு வரணும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கறை. ஸ்டேடியோட எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.